வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மக்கள் விடுதலை முன்னணியின் சட்டப்பிரிவில் உறுப்பினராக இருந்தவர் தற்போது லஞ்ச ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளமை குறித்து நளின் பண்டார விமர்சனம். உப்பு, அரிசி மற்றும் கொள்கலன்கள் விடுவிப்பு மோசடிகளை மறைக்கும் நோக்கத்துடன் அரசாங்கம் போதைப்பொருள் பிரச்சனையை பயன்படுத்துகிறது என்று நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீண்டும் மக்கள் மத்தியில் வலிமைமிக்க அரசியல் சக்தியாக கட்டியெழுப்புவோம் என்று முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவிப்பு. ஊழல்வாதிகளுக்கு எதிராக ஆணைக்குழுவில் பணிப்பாளர் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் எதிர்க்கட்சியினர் அரசியல் முத்திரை பதிக்க முயற்சிப்பதாக மஹிந்த ஜாசிங்க கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதிக்கூறி நடைபெறும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் யாழ்ப்பாணத்தில் 2வது நாளாக முன்னெடுக்கப்படுகிறது. இந்த போராட்டம் நேற்று யாழ் செம்மணியில் தொடங்கிய நிலையில் வரும் மாதம் 1ஆம் தேதி வரை தொடரவுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போரின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நீதி கோரியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்தில் நீதி கிடைக்க வேண்டும் என்று கோரியும் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. போராட்டத்தில் வடக்கின் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். போராட்டம் தியாக தீபம் திலீபனின் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் போராளி ஈஸ்வரன் அஞ்சலி செலுத்தியதன் மூலம் தொடங்கப்பட்டது. பங்கேற்றவர்கள் இலங்கையின் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம், தமிழ் இன அழிப்பு, காணாமல் ஆக்கலுக்கும் போர்க்குற்றங்களுக்கும் தொடர்பான சர்வதேச சுயாதீன விசாரணை மட்டுமே தேவையாகும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தனர். இலங்கை மின்சார சபையின் 4 தனித்தனி நிறுவனங்களாக பிரிக்கப்பட்டுள்ள நிலையில் ஊழியர்கள் அவற்றில் ஏதேனும் ஒன்றில் இணைவதா அல்லது சுய விருப்பில் ஓய்வு பெறுவதா என்பதை தீர்மானிக்க இறுதி நாள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் மின்சார சபையின் செயற்பாடுகளை எளிமைப்படுத்தி திறம்பட முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. எனினும் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையில் ஊழியர்கள் 4 நிறுவனங்களில் ஏதாவது ஒன்றில் இணைந்து தொடர்ந்து பணியாற்றுவது அல்லது சுய விருப்பில் ஓய்வு பெறுவது ஆகிய இரண்டில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் என்று மீண்டும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை எடுக்க வரும் அக்டோபர் 27ஆம் தேதி இறுதி கெடுவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிதாக உருவாக்கப்பட்ட 4 நிறுவனங்களுக்கு பணிப்பாளர் சபை மற்றும் நிர்வாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மின்சார சபை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணியின் சட்டப்பிரிவில் உறுப்பினராக இருந்தவர் தற்போது லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளமை குறித்து அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வலியுறுத்தினார். அவர் வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கோப்புக்குழு அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முழுமையாக அரசியல் மயமாக்கப்பட்டு அரசாங்கத்தின் அடக்குமுறைகளை முன்னெடுக்கின்றது, எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களே குறிப்பாக இலக்கு வைக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், கோப்புக்குழு முந்தைய முறைகேடுகள் மட்டுமல்லாது நிகழ்கால தவறுகளையும் ஆராய வேண்டும். வெள்ளையானின் உதவியாளர் பாசிக்குடா பகுதியில் 250 ஏக்கர் அரசு காணியை முறையற்ற வகையில் பெற்றுக் கொண்டுள்ளார். இது குறித்து காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவுக்கு அறிவுறுத்தப்பட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. துறைமுக அதிகார சபையின் செயல்பாடுகள் சந்தேகத்துக்குரியதாக உள்ளது. அண்மையில் சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் பெரும் சர்ச்சையினை உருவாக்கியுள்ளது. தென் மாகாண மித்தனிய பகுதியில் கைப்பற்றப்பட்டிருந்த போதைப்பொருள் தொடர்பான 2 சிவப்பு கொள்கலன்களை பற்றிய சர்வதேச புலனாய்வு பிரிவு முன்னதாக எச்சரித்திருந்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களும் இதே போன்று ஏற்பட்டது. அவர் தொடர்ந்து, நாட்டில் போலீஸ் ராஜ்யம் நிலவுகின்றது, சட்டத்தை முறை செயல்படும் போலீசாரால் ஜனநாயகம் பாதிக்கப்படுகின்றது, இலங்கை கம்யூனிஸ்ட் ஆட்சியினை உருவாக்க இயலாது, ஜனநாயகத்தை ஒடுக்க முயன்றால் நேபாளத்தில் நடந்தது போல இலங்கைக்கும் நேரிடும் என்றார். மேலும் ஒரு நாடு ஒரு கட்சி கொள்கையினை அரசாங்கம் முன்னெடுக்கிறது. வாகன தகடு வழங்கும் திட்டத்தில் சீனாவை மகிழ்விக்க முயன்றால் இந்தியாவுடன் பிரச்சனைகள் உருவாகும். குறுக்கு வலைகள் மூலம் முன்னேற்றம் சாத்தியமில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் சமீபத்தில் இடம்பெற்ற உப்பு, அரிசி மற்றும் கொள்கலன் வெடிவிப்பு மோசடிகளை மறைக்கும் நோக்கத்துடன் அரசாங்கம் போதைப்பொருள் பிரச்சனையை ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பு நீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வழக்கு விசாரணைக்காக ஆஜராகியிருந்த போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், அரசாங்கங்களை குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக போதைப்பொருள் அடங்கிய 2 கொள்கலன்களையும் சோதனை செய்யப்படாத 323 கொள்கலன்களையும் விடுவிக்க அனுமதி வழங்கியது யார் என்பதை உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும். அவர் மேலும் கூறிய போது, நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணை அக்டோபர் 18ஆம் தேதி என்று மீண்டும் எடுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. திருடன் மக்களோடு சேர்ந்து திருடனை பிடிப்பது போல என்பிபி அரசாங்கமும் செயல்படுகின்றது. பல அதிகாரிகளின் சொத்து விவரங்கள் ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டுள்ளன என்றார். சுங்கத்தில் இருந்து சர்ச்சைக்குரிய கொள்கலன்களை விடுவிக்க அனுமதி வழங்கியவர்கள் அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் தான். மேலும் அவை எங்கு கொண்டு செல்லப்பட்டன என்பது ஆளும் கட்சியின் ராஜாங்க அமைச்சருக்கே தெரியும் என்றும் சுட்டிக்காட்டினார்.
அத்துடன் குறித்த கொள்கலன்கள் சுங்கத்தினாலும் தேசிய அபாயகர மருந்து கட்டுப்பாட்டு சபையினாலும் பரிசோதிக்கப்பட வேண்டியிருந்ததோடு சர்வதேச புலனாய்வு பிரிவுகளிடமிருந்து பிரிவுகளிடமிருந்தும் எச்சரிக்கை கிடைத்திருந்தது. இருப்பினும் அவை விடுவிக்கப்பட்டுள்ளன என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். எங்களை குற்றம் சாட்டி அரசாங்கம் தப்பிக்க முடியாது. ஏற்கனவே ஒரு வருடத்தை எங்களை பழி சுமத்தி கழித்து விட்டனர். மீதமுள்ள 4 ஆண்டுகளையும் அதே போல செய்ய போகின்றார்கள். என்பிபி அரசு பொய்யான வாக்குறுதிகளால் மக்களை ஏமாற்றியது என்று மக்கள் உண்மையை உணர்ந்து வருகின்றார்கள் என்றும் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீண்டும் மக்கள் மத்தியில் வலிமைமிக்க அரசியல் சக்தியாக கட்டி எழுப்புவோம் என்று முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். ஆட்சி அதிகாரம் எப்போதும் தேர்தலின் மூலம் ஜனநாயக ரீதியில் பரிமாறப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திய அவர், துப்பாக்கி முனையில் இந்த அரசாங்கம் அதிகாரத்தை தக்க வைக்க முயற்சித்தால் அதற்கு மக்கள் உரிய பதிலை வழங்குவார்கள் என்றார். மறைந்த முன்னாள் பிரதமர் SWRD பண்டாரநாயக்கவின் 66வது நினைவு தினம் மொரகொல்லாவில் நினைவு தூவி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய மஹிந்த அமரவீர, எதிர்காலத்தில் சுதந்திர கட்சியினை மீண்டும் மக்கள் நம்பிக்கைக்குரிய கட்சியாக உருவாக்குவோம். தேசிய மக்கள் சக்தி அரசு தமக்கு கிடைத்த அதிகாரத்தை மீள ஒப்படைக்க விரும்பவில்லை என்று தெரிகின்றது. ஆனால் சர்வாதிகாரமாக துப்பாக்கி முனையில் ஆட்சியை தொடர முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளவும் நாங்கள் தயாரில்லை என்றார். அவர் மேலும் கூறுகிற போது, ஆட்சி பொறுப்பு தேர்தல் மூலம் கிடைக்க வேண்டும். 2020 கோட்டாபய ராஜபக்ச 69 லட்சம் வாக்குகளை பெற்று வென்ற போது அவரால் குறைந்தது 10 முதல் 15 ஆண்டுகள் ஆட்சி செய்ய முடியும் என்று நாமும் நம்பினோம். ஆனால் 2 ஆண்டுகளில் அவர் பதவி விலக செல்ல நேர்ந்தது. அதேபோல் இன்றைய அரசாங்கத்திற்கும் தேர்தலை தவிர வேறு வழி இல்லை. உரிய காலத்தில் தேர்தல் நடத்தி மக்களிடமிருந்து ஆணையை பெற்றுக் கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும். வன்முறைகளை தழுவ முயன்றால் மக்கள் அதற்கு கடுமையான பதிலடிகளை தருவார்கள் என்று வலியுறுத்தினார். ஊழல்வாதிகளுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சட்டத்தின் பிரகாரம் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் எதிர்க்கட்சியினர் அச்சமடைந்து அவருக்கு அரசியல் முத்திரை பதிக்க முயற்சிக்கின்றார்கள் என்று தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாசிங்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கோப்புக்குழு அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் கூறியதாவது, நீதி முறையான விசாரணைகளின் ஊடாக பல விடயங்கள் வெளிப்படும் போது ஊழல்வாதிகள் அச்சமடைவார்கள். அதற்காக நாங்கள் கலக்கமடைய போவதில்லை. நாட்டில் சட்டவாட்சி முறையாக செயல்படுகின்றது. மோசடியாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். அரசு சேவையாளர்கள் சட்டத்தின் பிரகாரம் சிறந்த முறையில் செயல்படுவார்கள் எனில் எவருக்கும் அச்சமடைய தேவையில்லை. கடந்த காலங்களில் போலவே ஊழல் மோசடி நடக்கும் பட்சத்தில் மட்டுமே அச்சமடைய வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயாசிரி ஜெயசேகர் கடந்த 24ஆம் தேதி கல்கசி நீதிமன்றம் என்னையும் அமைச்சர் வசந்த சமரசிங்கவையும் நகர மேயர் ரஞ்சன் ஜெயலாலையும் கைது செய்ய உத்தரவு பிறப்பித்ததாக கூறியுள்ளார். ஆனால் அந்த ஆவணங்களில் வழக்கு குறிப்பிலும் எங்களை கைது செய்யும்படி எந்த குறிப்பும் இல்லை. ஏன் அவர் இவ்வாறு கூற வேண்டும்? ராஜபக்சர்கள் சட்டத்தில் எவ்வாறு கையில் எடுத்து செயல்படுத்தினார்கள் என்பதையும் பாராளுமன்றத்திற்கு சட்டத்திறனிகளை அழைத்து வந்து எவ்வாறு செயற்பட்டார்கள் என்பதையும் நாம் அறிவோம்.